வணக்கம் நண்பர்களே. கவலை நம்மள நிறைய பேரை ராத்திரியில தூங்கவே விடாது இல்லையா? ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நாம கவலைப்படுற விஷயத்துல எவ்வளவு உண்மையிலே நடக்குது? ரொம்ப ரொம்ப கம்மிதாங்க. அப்போ இந்த தேவையில்லாத கவலையை எப்படி தூக்கி எறியறது? அதுக்கு தான் டேல் கார்னெகியோட ஒரு சூப்பரான புத்தகம் நமக்கு வழிகாட்டுது. வாங்க, கவலையெல்லாம் விட்டுட்டு எப்படி சந்தோஷமா வாழ்றதுன்னு சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான பாடங்களை இப்போ பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானதா இருக்கா? எதிர்காலத்தை நினைச்சு பயம், நடந்ததை நினைச்சு வருத்தம், இந்த மாதிரி ஒரு முடிவே இல்லாத கவலை சக்கரத்திலேருந்து வெளிவரத்துக்கு ஒரு உறுதியான வழி இருக்கு. இது சும்மா தற்காலிகமான ஆறுதல் கிடையாது. உங்க யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு நிரந்தரமான தீர்வு. ஆமா, கவலைய நம்ம முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு எந்த மந்திரமோ மாயமோ தேவையில்ல. சில பவர்ஃபுல்லான மனப்பயிற்சிகளும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுற சில பழக்க வழக்கங்களும் தான் தேவை. அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சு வாழ்க்கைய ஒரு புது தெளிவான கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கும். சரி, கவலைய ஜெயிக்கிறதுக்கான பயணத்துல முதல், அதே சமயம் மிக முக்கியமான ஸ்டெப்குள்ள போகலாம். மத்த எல்லா டெக்னிக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். அன்றைய தினத்துல மட்டும் வாழுங்க. இங்க டேல் கார்னகி ஒரு செம்மையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பெரிய கப்பல் போயிட்டு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ரூம்ல ஓட்ட விழுந்துட்டா மொத்த கப்பலும் மூழ்கிடாம இருக்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு ரூமை மட்டும் தனியா இரும்பு கதவு போட்டு மூடிடுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி தாங்க நாம வாழ்க்கையும். நேத்து நடந்த தப்பையும் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயத்தையும் தனித்தனி ரூம்ல போட்டு பூட்டிட்டு இன்னைக்கு அப்படிங்கிற இந்த ஒரு நாள்ல மட்டும் நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். சர் வில்லியம் ஆஸ்லரோட இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. நேத்து நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதாலேயோ இல்ல நாளைக்கு நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறதாலேயோ நம்ம மனசோட ஆற்றல் வீணாகிறது தான் மிச்சம். ஒரு துளி பிரயோஜனம் கூட இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷத்தை நாம சரியா வாழ்ந்தாலே போதும். அதுவே ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதியான அடித்தளமா அமையும். ஆக, இது உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நேத்துங்கிறது ஒரு உடைந்த பானை மாதிரி, அது ஒட்ட வைக்கவே முடியாது. நாளைக்குங்கிறது தூரத்துல தெரியற காணல் நீர் மாதிரி, அது நிஜமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அது நம்ம கையில இருக்கிற பணம். அதை மட்டும் நம்ம சரியா செலவு செஞ்சா போதும். ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த 24 மணி நேரத்தை நான் முழுசா வாழ்வேன்னு ஒரு முடிவெடுங்க. சரி, நிகழ்காலத்துல வாழ்றது முதல் படி. ஆனா ஒரு பிரச்சனை நம்ம கண்ணு முன்னாடி பூதாகாரமா வந்து நிக்கும்போது என்ன பண்றது? அதுக்காகத்தான் வில்லிஸ் எச் கேரியர்ங்கிற ஒரு இன்ஜினியர் உருவாக்குன ஒரு மேஜிக் ஃபார்முலாவை பார்க்கலாம். இது எந்த ஒரு கவலையான சூழ்நிலையும் லாஜிக்கலா ஹேண்டில் பண்ண உதவுற ஒரு சீக்ரெட். இந்த 3 ஸ்டெப்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல ஒரு பிரச்சனை வருதா, உடனே பதட்டப்படாம லாஜிக்கலா யோசிங்க. சரி, இதுல ரொம்ப மோசமா என்னதான் நடந்துடும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ரெண்டாவது, அந்த மோசமான ரிசல்ட்ட மனசளவுல ஏத்துக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, அது நடந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலான்னு ஒரு தைரியத்துக்கு வாங்க. மூணாவதா, இப்போ அந்த மோசமான நிலைமைய எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலான்னு அமைதியா யோசிச்சு வேலையா ஆரம்பிங்க. இதுல என்ன மேஜிக்னா, நீங்க அந்த மோசமான விளைவை மனசளவுல ஏத்துக்கிட்ட உடனேயே உங்க மனசுல இருந்த பாதி பயம் காணாம போயிடும். கவலையால வர குழப்பம் எல்லாம் நீங்கி மனசு தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ தானா தீர்வு கண்ணுக்கு தெரியும். மொத்தத்துல கண்ட்ரோல் திரும்ப உங்க கைக்கு வந்துடும். கவலைய விரட்டுறதுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு. அதுதான் செயல்பாடு. அதாவது சும்மா இல்லாம சுறுசுறுப்பா பிஸியா இருக்கிறது. இங்க பாருங்க, கவலைக்கும் செயல்பாட்டுக்கும் எவ்ளோ வித்தியாசங்க. கவலை நம்மள ஒரே இடத்துல கட்டி போட்டுடும், தேங்க வச்சிடும். ஆனா செயல்பாடு அது நம்மள முன்னாடி போக வைக்கும். கவலை பயத்தையும் குழப்பத்தையும் தான் தரும். ஆனா செயல்பாடு ஒரு தெளிவையும் தீர்வை நோக்கி ஒரு கவனத்தையும் கொடுக்கும். சோ பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு போக ஒரே வழி ஏதாவது ஒரு சின்ன வேலையில உடனே இறங்குறது தான். இது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் உண்மைங்க. சும்மா இருக்கிற மனசுல தான் தேவையில்லாத எண்ணம்லாம் ஓடும். உங்களை நீங்களே ஏதாவது ஒரு வேலையில, அது உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருக்கலாம், இல்ல சாதாரண வீட்டு வேலையா கூட இருக்கலாம், அதுல ரொம்ப மும்முரமா ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா கவலைப்படுறதுக்கு உங்க மூளைக்கு நேரம் இருக்காது. சரி, இவ்ளோ நேரம் கவலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ கவலைப்படுறதால நாம குடுக்கற உண்மையான விலை என்னன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சீரியஸான பகுதி, ஆனா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட 90% விஷயங்கள் சரியாத்தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கவனம் முழுக்க அந்த 10% தப்பான விஷயங்கள் மேலதான் இருக்கு. இதனாலதான் நாமளே மன அழுத்தத்தை வரவழைச்சுக்கிறோம். இந்த நம்பர் நம்மளோட பார்வையே மாத்துது இல்லையா?
டாக்டர் அலெக்சிஸ் கேரலோட இந்த வார்த்தைகள் நம்மள உலுக்குது. பாருங்க, இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம ஆயுளையே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இது ஒரு வார்னிங் பெல் மாதிரி. ஆமா நண்பர்களே, தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம உடம்புல மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமா சுரந்து நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குது. இதனால ஹார்ட் ப்ராப்ளம், வயிற்றுல புண்ணு, சுகர்னு பல கொடிய நோய்களுக்கு இதுவே நேரடி காரணமா அமையுது. நம்ம ஆரோக்கியத்தை விட பெரிய சொத்து எதுவுமே இல்ல. அத போய் இந்த தேவையில்லாத கவலைக்காக நாம இழக்கலாமா? நாம பார்த்த இந்த பாடங்கள்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில உடனே செயல்படுத்துறதுக்கு தான். கவலைய ஜெயிக்கிற பயணத்தை தள்ளி போடவே போடாதீங்க. இன்னைக்கே, இந்த நிமிஷமே தொடங்குங்க. கடைசியா இந்த ஒரு உவமைய மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. கவலைங்கிறது ஒரு ராக்கிங் சேர் மாதிரி. அது உங்கள அங்கேயும் இங்கேயும் ஆட்டி நீங்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனா உண்மையில அது உங்கள ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகர்த்தாது. இருந்த இடத்திலே தான் வச்சிருக்கும். நண்பர்களே, கவலைங்கிறது ஒரு நாற்காலி மாதிரி. அதுல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்கலாம், ஆனா எங்கும் போக முடியாது. எழுந்து நடங்க, வாழ்க்கைய வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கவலையில இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாசிப்போம், உயர்வோம்.